வணக்கம். என் பேர் டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006ல இருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஆக்சுவலா கீலாய்ட் பத்தின நிறைய வீடியோஸ் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். ஸோ கீலாய்ட்னா என்ன, அது எதனால வருது, யாருக்கெல்லாம் அது வரும், வந்ததுன்னா என்னென்னலாம் பண்ணக்கூடாது, கீலாய்டு எங்கெங்கெல்லாம் யூஸ்வலா வரும் அப்படின்ற வீடியோஸ்லாம் நம்ம நிறைய போட்டிருக்கோம். அதை தொடர்ந்து இப்படி கீலாய்டு வர்றவங்களுக்கு என்ன மாதிரி தொந்தரவுகள் வரும் அப்படின்ற வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த கீலாய்டுன்றது ஒன்றும் கிடையாது. நமக்கு எங்கேயாவது உடம்புல அடிபட்டுச்சுன்னா அது ஆறும் போது அதுக்கு மேல நமக்கு ஒரு தழும்பு வரும் இல்லையா? சோ அந்த தழும்பு மேலும் மேலும் தழும்பு ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். அதுக்கு மேல அந்த ஃபைப்ரஸ் டிஷ்யூ ஒன்னு சொல்லுவோம். அந்த ஸ்கின்ல இருக்க அந்த கொலாஜன் ரொம்ப ஜாஸ்தியா ஓவர் ப்ரொடக்ஷன்னால அந்த இடத்துல நமக்கு ஒரு தடிமனா நமக்கு ஃபார்ம் ஆயிடும். அந்த இடத்துல நமக்கு ஒரு மாதிரி ஒரு ரப்பர் மாதிரி தொட்டு பார்த்தா ஒரு சாஃப்டா இருக்க மாதிரி ஒரு இர்ரெகுலரா இருக்கும். அதோட சுத்தி உள்ள ஏரியா கொஞ்சம் இர்ரெகுலரா இருக்கும். ஒரே மாதிரி எட்ஜஸ் ரொம்ப கரெக்டான ஒரு ஷேப்ல இருக்காது. சோ இந்த மாதிரி இருக்கும். சோ இந்த கீலாய்டு ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், என்னென்ன மாதிரி வலிகள் அவங்களுக்கு இருக்கும், என்ன மாதிரி தொந்தரவு இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்கணும். சோ இந்த வீடியோல முக்கியமா இந்த கீலாய்டு ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு யூஸ்வலா அந்த இடத்துல உங்களுக்கு சில பேருக்கு அரிப்பு ஜாஸ்தி ஏற்படும். இந்த மாதிரி அரிப்பு எடுக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கீலாய்டு கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி உள்ள ஸ்கின் நார்மல் ஸ்கின்னுக்கும் கொஞ்சம் பரவுது அப்படின்னு அர்த்தம். சுத்தி அந்த கீலாய்டு சுத்தி சில பேருக்கு சின்ன சின்னதா பிம்பிள்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிம்பிள் இருக்குன்னா அந்த இடத்துலயும் புதுசா நம்ம கீலாய்டு புதுசா ஃபார்ம் ஆகுது. யூஸ்வலா இந்த கீலாய்டு யூஸ்வலா சில நேரம் ஸ்ப்ரெட்டும் ஆகுது. ஒரு இடத்துல நம்ம நெஞ்சு பகுதியில இருக்குன்னா பக்கத்துல ஒரு சின்ன சின்ன பிம்பிள் மாதிரி வருதுன்னா அந்த இடத்துலயும் அதுவா தன்னால கீலாய்டு ஃபார்ம் ஆகுது. இந்த ஜெனட்டிக்கலா நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குனாலும் அந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒண்ணு அடிபட்டா நமக்கு அந்த இடத்துல ஆறும் சில பேருக்கு வரும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி தான் கீலாய்ட்ஸ் வரும். எல்லாத்துக்குமே வராது. 100% எல்லா பீப்புளுக்குமே வராது. அழகா ஹீல் ஆயிடும் ஸ்கின். ஆனா சில பேருக்கு இந்த மாதிரி கீலாய்டு ஃபார்மேஷன்ஸ் வருது. சோ ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு நெஞ்சு பகுதியிலயோ முதுகுலையோ ஒரு பிம்பிள் மாதிரி வந்ததுன்னா அந்த பிம்பிள் ஆறும் போது கூட கீலாய்டா ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ இச்சிங் ரொம்ப நமக்கு அந்த கீலாய்டு பக்கத்துல இருக்கு அப்படின்னா லைட்டா ஸ்ப்ரெட் ஆகுது. அது பக்கத்துல உள்ள ஸ்கின்னுக்கும் லைட்டா அதோட சைஸ் கூடுதுன்னு அர்த்தம். இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த இடத்துல சில நேரம் குத்துற மாதிரி வலி இருக்கு அப்படிம்பாங்க. உள்ள லைட்டா நீர் கோர்த்த மாதிரி தான் இருக்கும். அது நம்ம டச் பண்ணி பார்த்தோம்னா சோ அந்த நீர் கோர்த்தது ஜாஸ்தியாச்சுன்னா நமக்கு அந்த மாதிரி குத்துற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும். சோ இன்னொரு ப்ராப்ளம் என்ன சொல்லுவாங்கன்னா, சில நேரம் ரொம்ப அந்த அரிப்பு எடுக்கிறனால அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு தூக்கத்திலேயே கூட ரொம்ப அந்த இடத்துல சொரிஞ்சு விட்டுருவாங்க. சோ சொரிஞ்சு விட்டுட்டோம் அப்படின்னா சில நேரம் அந்த இடத்துல அந்த கீலாய்டுல இருந்து அந்த தழும்புல இருந்து நமக்கு லைட்டா ஒரு கீரல் அதுல இருந்து ஒரு லிக்விட் மாதிரி ஒரு ரத்தம், ஒரு டிராப் ஆஃப் ரத்தமோ இல்லாட்டி ஒரு பஸ் மாதிரியோ ஒரு நீர் மாதிரியோ அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி ஆச்சுனாலும் அந்த இடத்துல கொஞ்சம் அந்த ஸ்கின் திருப்பி கீலாய்டு ஃபார்ம் ஆகி உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆக தான் செய்யும். ஸோ இந்த மாதிரி பர்னிங் சென்சேஷன், குத்துற மாதிரி ஒரு வலி, எரிச்சல், உங்களுக்கு அரிப்பு, இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இது நம்ம ஹோமியோபதியில என்ன பண்ணுவோம்னா, இவங்களுக்கு ஏற்ற மாதிரி கீலாய்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்கு ஹோமியோபதியில. ஸோ இந்த மெடிசன்ஸ் எல்லாமே இவங்களுக்கு எந்த மெடிசன்ஸ் நல்லா சூட் ஆகுது அப்படின்றத பார்த்து நம்ம கொடுக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த எட்ஜஸ் கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஸ்கின் வர ஆரம்பிச்சிடும். அதாவது நார்மல் ஸ்கின் அந்த கீலாய்டை கொஞ்சம் கொஞ்சமா மூட ஆரம்பிக்கும். சோ அந்த கீலாய்டு தழும்பு கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு. சோ சில பேருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த கலர் பாத்தீங்கன்னா அந்த கீலாய்டோட கலர் சில பேருக்கு ஸ்கின் கலர்லயே இருக்கும், இல்லைன்னா டார்க்கரா இருக்கும், இல்லாட்டி ஸ்கின் கலரோட லைட்டரா இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும். யூஸ்வலா இது நம்மளுக்கு சரியாகும் போது கொஞ்சம் கலர் டார்க்கர் ஆகும். நம்மளுக்கு ஏற்கனவே இருந்த கீலாய்டு கலரோட நமக்கு கொஞ்சம் டார்க்கர் ஆகும். அதே மாதிரி கொஞ்சம் சுருங்க ஆரம்பிக்கும். ஹோமியோ மெடிசன்ஸ் எடுக்கும் போது அந்த கீலாய்டோட சுருங்க ஆரம்பிக்கும். சோ இந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகும்னா, சுத்தி உள்ள நார்மல் ஸ்கின் லேயர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கீலாய்டு இதை மூடுறனால உங்களுக்கு சுருங்கும். எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனும் இதுக்கு நிறைய இருக்கு. சோ அது ரிலேட்டடாவும் உங்களுக்கு என்ன மெடிசன் சூட் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எக்ஸ்டர்னலாவும் உங்களுக்கு அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த கீலாய்டை பொறுத்த வரைக்கும் நீங்க முக்கியமா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ஸ்லயே வீடியோஸ் நிறைய கீலாய்டு சம்பந்தமா கொடுக்குறேன். சோ இதுல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுலயே என்னென்ன பண்ணக்கூடாது, கீலாய்டு ப்ராப்ளம் இருக்கவங்க என்னென்ன பண்ணக்கூடாதுன்ற வீடியோ முக்கியமா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ இது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.